இந்த நாளிலும் கூட யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களினால் நிறைந்திருக்கும். இந்த இடத்துல ரெண்டு சைடுல ஒரு ஆப்போசிட் வேர்ட் இருக்கும். அதாவது யோபுவை பார்த்து சொல்லும் போது, நீ நெருக்கத்துல இருக்க, உன்னை நெருக்கத்துல இருந்து வெளியே எடுத்து விசாலத்துல வைக்கும் போது அடுத்த வசனம் ஆரம்பிக்கும், உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அப்படின்னா இது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய மனசு சோர்வு அடையும் போது, நம்ம ரொம்ப மனசுல வேதனையா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சாப்பிடாம இருப்போம். நம்மளுக்கு சாப்பாடு சரியா வராது, அல்லது நம்ம சமையல் பண்றதும் நம்மளுக்கு ஓடாது. ஃபர்ஸ்ட் வந்து மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லும். நம்ம இருதயத்துல கவலைப்படும் போது நம்ம என்ன செய்வோமா, முதல்ல நம்மளுடைய கோபத்தை சாப்பாட்டுல காமிப்போம். எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு. அதனாலதான் பிளஸ் பண்ணும்போது சொல்லுவாரு, உனக்கு ஒடுக்கத்துல இருந்து உன்னை விசாலைக்குள்ள வைக்கும் போது மறுபடியும் நீ நல்லா சாப்பிடுவ. உங்களுடைய போஜன பந்தி பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்டா குக் பண்ணுவோம், டிஃப்ரெண்டா சாப்பிடுவோம், இன்னும் நிறைய விரும்புவோம். பட் நம்மளுடைய இருதயம் சோர்வடையும் போது அந்த காரியம் நம்மளுக்கு இருக்காது. ஏதோ சாப்பிட்டுட்டு ஏதோ இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஆண்டவர் அந்த வேலையில சொல்றாரு, உங்க போஜன பந்தி சம்பூர்ணமா சாப்பிடுறதுக்கு, சம்பூர்ணமா உங்க பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அது எப்படி நடக்கும்னா, ஒரு பந்திய கர்த்தர் வைப்பார். அதனாலதான் தாவீது ஆண்டவரை கரெக்டா கேட்ச் பண்ணும்போது அவர் சொல்லுவாரு, சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துவீர். நீங்க நல்லா கவனிங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை கனப்படுத்துவீங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவீங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துவீங்க அப்படி சொல்லல. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்படின்னா என்னை விரோதிக்கிறவங்க, என்னை பகைக்கிறவங்களுக்கு முன்னாடி எங்களை நல்லா சாப்பிட வைப்பீங்க, எங்களை நல்ல கொழுமையான பதார்த்தங்களால திருப்தி ஆக்குவீங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு. அது யாருக்கு முன்னாடி நடக்குமா? சத்துருக்களுக்கு முன்னாடி அவர் பந்திய ஆயத்தப்படுத்துவார். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய இருதயம் நீங்க பந்தி இருக்கணும். அதாவது என்னன்னா, நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், நிறைய பந்தியில இருக்கணும், நிறைய சாப்பிடணும், கொழுமையான பதார்த்தங்களால நீங்க நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். நம்ம அப்படி நினைக்கிறோம், ஆண்டவர் பயங்கரமான தேவன், நம்ம அப்படியே நம்ம உடம்ப வருத்தி ஒண்ணும் இல்லாம சாப்பிடாம இருந்தாதான் கடவுள் கேட்பாரு அப்படிங்கிறதுல உபவாசம் அவசியம். உபவாசம் கரெக்ட் தான், பட் ஆனா உபவாசமே வாழ்க்கை அப்படின்னு கர்த்தர் சொல்லல. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்ல ஒரு 40 நாள் உபவாசம் இருந்தார். அதற்கடுத்து வேதத்துல அவர் உபவாசம் இருந்தாரு அப்படிங்கிறது எழுதப்படல. நல்ல கவனிங்க, அதுக்கடுத்து அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத விஷயம் என்னன்னா, மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அருமையா இருக்கும். மார்க் 14:3 அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில். அப்படின்னா இவரை ஒவ்வொரு மனுஷங்க என்ன செய்யறாங்கன்னா சாப்பிட கூப்பிடுறாங்க. இயேசுவை வந்து எங்க வீட்டுல வந்து அற்புதம் செய்யுங்க, எங்க வீட்டுல வந்து சுகமாக்குங்க, எங்க வீட்டுல பயங்கரமான பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் இயேசுவை யாரும் கூப்பிடுற மாதிரி இல்ல. ஒரு சில அவர் அற்புதங்களை செய்யறதுக்காகவே வீட்டுக்கு போவாரு. பட் ஆனா மோஸ்ட்லி நீங்க மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களை வாசிச்சு பார்த்தா அவர் எதுக்கு போறாரு வீட்டுக்குன்னா சாப்பிட போறாரு. அப்பன்னா பெத்தானியாவில குஷ்டரோகியா இருந்த ஒருத்தன் வந்து கூப்பிடுறான், எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகும்போதுதான் என்ன செய்யறா, மரியாள் கொண்டு வந்து அவருடைய பாதத்துல தைலத்தை ஊத்துறா. நல்ல கவனிங்க, அவர் எந்தெந்த வீட்டுல எல்லாம் சாப்பிட போறாரோ அந்தந்த வீட்டுல எல்லாம் அற்புதம் நடக்குது. லூக்கா 7:36 பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இவனுக்கு என்ன ஆசை, அவரோட உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் வந்து சாப்பிட்றதுக்கு, கூடி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. அதனாலதான் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் ஆசீர்வதிக்கும் போது சொல்லுவாரு, ஜனங்களை வரிசையா உட்கார வைங்கன்னு அவர் சொல்ல மாட்டாரு, ஜனங்களை வரிசையாய் பந்தி இருக்க வைங்கன்னு சொல்லுவார். இந்த பந்தி அப்படிங்கறத அவர் ரொம்ப மெயின் பண்ணுவார். எப்படின்னா கூடி இருக்கணும், எல்லாரும் பிள்ளைகள்லாம் சேர்ந்து சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல எத்தனை பேர் நம்ம சேர்ந்து சாப்பிடுறோம்? இருக்கிறது 4 பேர் 5 பேர் இருப்போம். ஆனா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டயத்துக்கு சாப்பிடுறோம். காரணம் என்னன்னா, எனக்கு இப்ப பசிக்கல, எனக்கு இப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல, நான் இப்ப சாப்பிட்றேன்னு ஒரு ஆள் சொல்ல, இல்ல நான் இப்ப காலைல சாப்பிடல மத்தியானம் சாப்பிட்றேன்னு ஒரு ஆள் சொல்ல. இப்படியே ஒரு வீட்டுல இருக்கிற 5 பேர் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்ல, நம்மளால முடியல. காரணம் என்னன்னா மனசு இல்ல. ஆனா ஆண்டவருடைய இருதயம் என்ன அப்படின்னா, அவர் சாப்பிடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம், அந்த 4 சுவிசேஷத்திலேயே நீங்க அண்டர்லைன் பண்ணி பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவரை சுத்தி ஒரு கூட்டம் சாப்பாட்டுக்குன்னே இருக்கும். அவர் அது சொல்லதான் செய்வார், இவங்க சாப்பாட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு அவருக்கும் தெரியும். ஆனாலும் அதை விரும்புவார். பரிசேயன் வீட்டுல அவர் இருக்கும் போது போஜன பந்தி இருக்கையில இவர் எங்கெல்லாம் போறாரோ, இப்ப நீங்க நல்லா கவனிங்கன்னா, நீங்க ஒரு பெரிய யாரையாவது இன்வைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்வைட் பண்றவங்களோட சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு சேர்த்து சோறு போடணும். அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நீங்க இயேசுவை கூப்பிட்டீங்க அப்படின்னா இயேசுவோட 12 சீஷர்கள் வருவாங்க. இயேசுவோட 12 சீஷர்கள் வர்றவாங்கிறது முக்கியம் இல்ல, கவுண்டிங் 13 ஆகுறது மட்டும் இல்ல,
அவரால் அற்புதங்கள் பெற்ற சில பேர் கூட சுத்திட்டே இருக்கும்போது அவங்களும் வருவாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேர் சேர்ந்துதான் ஒரு வீட்டுல அவங்க வர முடியும். ஆனாலும் பரிசேயனுக்கு பரவாயில்ல, இயேசு வந்தா போதும், மொத்தத்துல நான் சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இயேசு ஒவ்வொரு வீட்லயும் சாப்பிடுவாரு. அதே மாதிரி லூக்கா 5:29 அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினானா. இது வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஃபங்க்ஷன் வச்சிருக்கான். அப்ப லேவி வந்து இயேசுவை கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து பண்றான். விருந்து பண்ணி அநேக ஆயக்காரரும் அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள். நல்ல கவனிங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அந்த லேவி வந்து கூப்பிடும் போது பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி இயேசுவை கூப்பிட்டு எனக்கு அற்புதங்கள் செய்யுங்க, என் தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க, அதெல்லாம் கேட்கல. நீங்க சாப்பிட வாங்க, என் கூட பந்தி இருங்க அப்படின்னு சொல்லும் போது அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள். பாத்தீங்களா, இதுதான் ஆண்டவருடைய இருதயம். நம்ம குடும்பமா சேர்ந்து சாப்பிடணும், நிறைய சேர்ந்து சாப்பிடணும், ஃபங்க்ஷனை சேர்ந்து சாப்பிடணும். அங்க போக மாட்டேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு பிடிக்காது, எனக்கு அங்க பிடிக்காதவங்க வருவாங்க, அப்படி கிடையாது. நம்மளை யாரு விரோதிக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம கட்டாயமா போகணும். அங்கதான் நம்ம உட்கார்ந்து சாப்பிடணும். அப்பதான் பைபிள் சொல்லும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினா எங்க ஆயத்தப்படுத்துவார்? உங்க சத்துரு உங்க வீட்டுல வந்து பாப்பா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அவங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகணும், அவங்கள உங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும். ரெண்டாவது, நீங்க சம்பூர்ணமா கொழுமையா சாப்பிடுறத, திருப்தியா இருக்கிறத, உங்க வீட்டுல பந்தி வச்சுக்கிட்டே இருக்கிறத நீங்க அப்படிலாம் ஸ்டேட்டஸ் வைக்கணும். எங்க வீட்டுல இன்னைக்கு இப்படி நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கும் போது அதை எல்லாரும் பார்ப்பாங்க. உண்மையா அதுதான் போஜன பந்தி இருக்கிறது ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். எனக்கு நான் வாசிக்கும் போது நம்ம பெரிய உபவாசம் இருந்து கத்தரை கவர் பண்றது ஒரு விதம், ரைட்டு, நல்லதுதான். சில காரியங்களுக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது நல்லது. ஆனா ஆண்டவருடைய இருதயம் நீங்க நல்லா சாப்பிடணும். உங்களுடைய சாப்பாடும் பைபிள் சொல்லுது கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்து இருக்கணும். பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியை செஞ்சு அதை நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். இன்னொன்னு என்னன்னா, இந்த உலகத்துல மட்டும் அந்த பந்தியை அவர் விரும்பல. பைபிள் சொல்லுது லூக்கா 22:30 நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி, அதாவது சீஷர்களுக்கு சொல்லும் போது அவங்க கேட்பாங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் சொல்லுவாரு. நீங்க என் ராஜ்யத்துல என் பந்தியில போஜனம் பண்ணுவீங்க. அப்படின்னா பரலோகத்திலையும் அவருக்கு ஒரு பந்தியை வச்சிருக்காரு. பாத்தீங்களா, இங்க மட்டும் கிடையாது, பரலோகத்திலையும் ஒரு பந்தி இருக்குது. அத இன்னொரு இடத்துலயும் ஆண்டவர் சொல்லும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:29 அதாவது சீஷர்களோட ஆண்டவர் வந்து பஸ்காவை ஆஸ்வதிக்கும் போது அந்த மேல் வீட்டு அறையில ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அப்பமும் ரசமும் எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் சொல்லுவாரு, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணணும். அப்படின்னா இந்த பந்தியை குறித்து எவ்வளவு அழகா சொல்றாரு. அங்கேயும் ஒரு பந்தி இருக்கும். எப்படின்னா பரலோகத்துல பந்தி இருக்கும். எப்படின்னா மத்தேயு 8:11 இருக்கும், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். நல்ல கவனிங்க, அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளவு அழகா அந்த பந்தியை மென்ஷன் பண்றாரு. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும், அப்ப பரலோகத்திலையும் ஆண்டவர் வந்து பந்தி வைக்கிறவர். அப்படியே வரிசையா உட்கார வச்சு அதுல 3 பேரை ஆண்டவர் ஸ்பெஷலா கவுண்ட் பண்ணி சொல்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட நம்ம பந்தி இருப்போமா. அப்படி பந்தி உட்கார வச்சுட்டு ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் உட்கார வச்சுட்டு அவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். நல்ல கவனிங்க, பரலோகத்திலையும் ஆண்டவர் இந்த உலகத்திலையும் உங்களுக்கு பந்தி வைப்பாரு. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்படின்னா என்னன்னா, முதல்ல உங்க சத்துருக்களுக்கு முன்னாடி நீங்க நல்லா இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நல்லா சாப்பிடுறதுதான் விஷயம். நீங்க நல்லா சாப்பிடும் போதுதான் உங்க சத்துருக்களுக்கு வந்து ஒரு பெரிய பதில் நீங்க செய்யணும். அப்படின்னா நீங்க நல்லா சாப்பிடணும். அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நீங்க அழுகணும், புலம்பணும், உங்க கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் வடிஞ்சு உங்க முகம் சோர்வா இருக்கணும், எப்பயும் உங்களை டல்லாவே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷங்களுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும். நல்ல நல்ல வெரைட்டியா சாப்பிடணும். அப்ப ஒவ்வொரு தேடி பிடிச்சி இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒருத்தர் இருக்கிறான், எங்க ஹோட்டல் திறந்தாலும் முதல்ல போய் அதை டேஸ்ட் பண்ணிடுவான். சொல்லுவான், இந்த இடத்துல ஹோட்டல் திறந்திருக்கு, இந்த இடத்துல நான் போய் டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருக்குடா அப்படின்னு. அப்ப கவனிங்க, அவனுடைய மைண்ட் செட்டப் என்னன்னா, யார் ஹோட்டல் திறந்தாலும் முதல்ல போய் அந்த ஹோட்டல்ல எத்தனை கிலோமீட்டர்னாலும் போய் பைக் எடுத்து போய் சாப்பிட்டுருவான். சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல்ல இருக்க ஃபீட்பேக்கை சொல்லலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. அவனுக்கு ஒரு மைண்ட் செட்டப் என்னன்னா, நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய போராட்டம் இருக்கும், வாழ்க்கையில நிறைய இது இருக்கும், ஆனாலும் சாப்பிடறத விட மாட்டான். இதுதாங்க பிளெஸிங். ஆண்டவர் வந்து பரிசேயர், ஆயக்காரர், லேவி எல்லாருடைய உட்கார்ந்து சாப்பிட்டாரு. அவங்க யாரெல்லாம் சாப்பிட கூப்பிட்டாரோ அந்த இடத்துக்கு எல்லாம் போயிடுறாரு. இப்ப பெத்தானியாவுல அவங்க மார்த்தாள் மரியாள் வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடு தான். பயங்கரமா உட்காந்து அவருக்கு எப்பயா ரெஸ்ட் எடுக்கணும்னா நேர போய் உட்காந்து சாப்பிட்டு, அவர் மார்த்தால என்னதான் குறை சொன்னாலும் அவருக்கு நல்லா தெரியும், நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து அருமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்களோட பேசிட்டு ஆண்டவருடைய இருதயம் வந்து அவர் நல்லா சாப்பிட்டார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷங்களை நீங்க படிச்சு பார்க்கும்போது தெரியும், அருமையா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அவரை கூப்பிடுறதுக்கே ஆள் இருப்பாங்க. எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. நல்லா கவனிங்க, நீங்க அப்படிதான் உங்க பந்தி இருக்கணும்.
உங்களுக்கு பிரியமானவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையா சமையல் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். கூடி சாப்பிடுறது தேவ பிள்ளைகள். அதனாலதான் பைபிள் சொல்லும், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும். நம்ம குடும்பத்திலேயே ஒரு மனம் இல்லையே, எங்க சகோதரர்களோட ஒரு மனம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி நம்ம கூப்பிடும் போதுதான் ஒரு மனம் உங்க வீட்டுல ஃபார்ம் ஆகும். ஒரு மனம் உங்க வீட்டுல சேர்ந்து சாப்பிடும்போது, சேர்ந்து சாப்பிடணும். ஒவ்வொரு 4 பேர் இருக்குமா, 4 பேர் சேர்ந்து சாப்பிடும்போது அதுல ஒரு பிளெஸிங். ஆண்டவர் அதை பிரியும். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, பரலோகத்துல கிழக்கிலும் மேற்கிலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரும்போது நீங்க ஆபிரகாம், ஈசாக்கோடு, யாக்கோபோடு நீங்க என்ன செய்வீங்க, பந்தி இருப்பீங்க. அதனாலதான் ஆண்டவர் செஞ்ச அற்புதம் எங்க தெரியுமா? அவர் கல்யாண வீட்டுல அற்புதம் செய்யறதுக்கு காரணம் அவர் சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவருக்கு தெரியும், அவங்க கல்யாண வீட்டுக்கு கூப்பிடும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அவர் முதல்ல விசிட் பண்றதே கல்யாண வீட்டுல. அதுவும் ஒரு திராட்சரசம் குறைவுபடும் போது, அந்த கொழுமையான பதார்த்தங்கள்லாம் அந்த இடத்துல இருந்தாலும் ஒண்ணு குறைவுபடும் போது அவருக்கு மனசு இல்ல, இவங்க குடிச்சிட்டு இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு திராட்சரசம் இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த கச்சாடிகள்ல தண்ணீரை ஊத்தி நிரப்பும் போது அவர் சொல்லுவாரு, போய் கொண்டு போங்கன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீங்க அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து அண்டர்லைன் பண்ணி வாசிச்சு பார்த்தா தெரியும், இப்பொழுது அதை பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொண்டு போங்க அப்படின்னா அவருக்கு அவ்வளவு பெரிய அந்த பந்தி வைக்கிறவங்க மேல, சாப்பாடு வைக்கிறவங்க மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். இந்த வேலையில நம்மளுடைய வாழ்க்கையில இருதயத்துல எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு, ஒரு நாள் உங்களுக்கு கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் வாங்கி கொடுங்க, அவங்கள கொழுமையா சாப்பிட வைங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பிட வைங்க. அப்படிப்பட்ட ஒரு கொழுமையான பதார்த்தங்கள். இந்த பந்தி இருக்கிற நிறைய சாப்பிட்றதுனால நம்ம கடவுளுக்கு துரோகம் பண்றோம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. வேதம் சொல்லுது, நீங்க சம்பூர்ணமா சாப்பிடுவீங்க, திருப்தியா இருப்பீங்க. அப்படிப்பட்ட சம்பூர்ணமான ஒரு சாப்பாடு எப்பயுமே இருக்கணும். அதனாலதான் தாவீது சொல்லும் போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவீங்க, மேன்மை அதெல்லாம் செய்வீங்க. ஆனா ஒரு பந்தி, என் சத்துருக்கள் என்ன பார்க்கும்போது அவன் நல்லா சாப்பிடுறான், கேள்விப்படுவாங்க, அவன் எப்படி இருக்கான், அவன் நல்லா சாப்பிட்டு கொழுத்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா உங்களை பத்தி கேள்விப்படுற அளவுக்கு உங்களுடைய வீட்டுல ஃபுட் இருக்கணும். ஏதோ ஒரு டிஷ் செஞ்சு எனக்கு யாருமே இல்லை, சும்மா ஏதோ செஞ்சு சாப்பிட்டேன் அப்படி கிடையாது. யாருமே இல்லைனாலும் நல்லா சாப்பிடும் போது ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணுவார். யாருமே இல்லைனாலும் நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் போது ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணுவார். இந்த காலை வேளையில அருமையா ஆண்டவர் என்னோட பேசின காரியம். என் தேவ பிள்ளைகளா இருக்கிறவங்க சம்பூர்ணமா சாப்பிடணும், சம்பூர்ணமா சாப்பிடணும். அவங்களுடைய போஜனம் கொள்ளுமை. அதனாலதான் பைபிள் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கும் காரணம். நீங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல் 13 வசனங்கள் உள்ள பிளஸிங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய இருக்கும். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படியே கிச்சனையே ஆண்டவர் நிறைய பிளஸ் பண்ணுவார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு இட்லி சாப்பிட்டா கூட டைஜஷன் ஆகாம ஹாஸ்பிட்டல் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு சாப்பாடே சாப்பிட முடியாம லிக்விட்லயே வாழ்க்கையை ஓட்டுற எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட உலகம் தான் இந்த உலகம். அப்படிப்பட்ட டிசீஸ், ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அது கடவுளுடைய பிளெஸிங். அதனாலதான் பரமண்டல ஜபத்திலையும் சொல்லுவாரு, அங்கேயும் சாப்பாட விட மாட்டாரு. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரோம்னா ஏன் தெரியுமா, இன்னைக்கு நீ சாப்பிடணும்னு அர்த்தம், நீ பட்னியா இருக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் அந்த பரமண்டல ஜபத்தை சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் ஒரு இன்க்ளூட் பண்ணுவார். நீ கேளு, இந்த எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாருங்க. அப்ப இன்னைக்கு ஆகாரம் தாங்க, நாளைக்கு ஆகாரம் தாங்க. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போதும் காலையில மன்னாவை கொடுத்துருவார். ஏன்னா ஒருவேளை 9 மணி ஆனா பசிச்சதுன்னா பேச ஆரம்பிச்சிருவான் மோசையை பார்த்து, ஐயோ இவங்க கூட்டிட்டு வந்து என்ன இப்படி ஆகிட்டீங்க அப்படி ஆகிட்டீங்க. அதனால ஒரு பய வாய் திறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் காலையிலேயே எந்திரிச்சு அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மன்னாவை கொடுக்கறதுக்கு காரணம், சாப்பாடு கொடுத்து வாய் அடைச்சிட்டோம்னா இவங்க பேசாம இருப்பாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஒரு சீக்ரெட், நல்ல கவனிங்க, நல்ல சாப்பாடு உங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, அருமையா செஞ்சு கொடுங்க. அதுல ஒரு சோம்பேறித்தனம் வரக்கூடாது. அவங்க பிள்ளைகள் ஏதாவது டிஷ்ஷு கேட்கும் போது, இன்னைக்கு மம்மி டயர்டா இருக்கேன் நான் நாளைக்கு பண்ணி தரேன், அப்படி கிடையாது. அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்து அவங்களோட உட்காந்து சாப்பிடும் போது அதுல ஒரு பிரசன்ஸ் இருக்கும். சாப்பிடுறதுல பிரசன்ஸ் இருக்குமா பிரதர்? கண்டிப்பா இருக்கும். நீங்க உள்ள அந்த டிஷ் சைட்ல எல்லாத்தையும் வச்சுட்டு ஆண்டவர் பிளஸ் பண்ணி அதை சாப்பிடும்போது, ஆண்டவர் அருமையா அதை ப்ரேயர் பண்ணி சாப்பிடும்போது அதுல பெரிய கிருபை இருக்கும். எல்லாரும் கண்களை மூடி அந்த வேலையில ஒரு சோறு வரும்போது, நான் இன்னைக்கு சாப்பிடல, நான் இன்னைக்கு இருக்கல, நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால பிரச்சனை மாற போறது இல்ல. நல்ல கவனிங்க, அதுதான் விஷயம். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டுவான் அப்படின்னா, நீ கவலைப்படுறதுனால உனக்கு ஒரு இன்ச்சு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அதே உருவம் தான் அப்படியே தான் இருக்கும். அதுதான் என்னன்னா, கவலைப்படும் போது நல்லா சாப்பிடுங்க, கவலைப்படும் போது வெளியே ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு தெரிகிற சத்துருக்களுக்கு முன்னாடியும் உங்களுக்கு தெரியாத சத்துருக்களுக்கு முன்னாடியும் கர்த்தர் வைக்கிற ஒரு பெரிய கிருபை. அதுதான் தகப்பனே, இந்த அருமையான வேலைகளும் சுவாமி ஆண்டவரே, நீங்க யோபுவுக்கு கொடுத்த ஒரு பெரிய பிளெஸிங், நெருக்கத்திலிருந்து விலக்கி விசாலமான இடத்துல வைக்கும்போது அவங்களுடைய பந்தியில கொள்ளுமையான போஜன பதார்த்தங்கள் நிறைந்திருக்கும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வீட்டுல அப்படிப்பட்ட டிஷ் இருக்கணும்.
அப்பா சாதாரணமா இல்ல, எங்க பிள்ளைங்க சம்பூர்ணமா சாப்பிடணும் சுவாமி. அப்பா எங்களை சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைய வைக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்வீராக. இந்த நேரத்தை கனம் பண்ணி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே, இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே, இந்த நேரத்துல ஒரு எலியா சொன்னது போல அவர்கள் வீட்டுல மாவு குறைந்து போக கூடாது, அவருடைய கலசரத்துல எண்ணெய் குறையக்கூடாது, நிறைந்து வழிகிற ஒரு கிருபை அவங்க வீட்டுல எப்பயும் இருக்கட்டும்பா. இன்னும் அவங்க சாப்பிடுறது மட்டுமல்ல, அவங்க யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கும்படியா ஆண்டவரே